friends, welcome to Kamini சமையல். இன்னைக்கு வந்து நம்ம கருணக்கிழங்குல வடை செய்ய போறோம். அது எப்படி செய்யலாம்ங்கறத தான் பார்க்க போறோம். நான் வந்து கருணக்கிழங்கு 1/2 kg வந்து நல்லா அது தோல்லாம் சீவி எடுத்துட்டு நல்ல மெல்லிசா வந்து துருவி வச்சிருக்கேன். அதுக்கு தேவையான பொருள்லாம் என்னங்கறத பாத்துறலாம். இதுல வந்து இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், இதுல வந்து கொஞ்சம் சோம்பு, ஒரு பட்டை, கொஞ்சம் உடைச்ச கடலை, தேங்காய், இது எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸில வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்க போறோம். இந்த கருணக்கிழங்கையுமே வந்து நம்ம கொஞ்சம் மிக்ஸில ஒரு தடவை பீட் பண்ணி எடுத்துட்டோம்னா நமக்கு வந்து ஒரு சாஃப்ட் பேட்டரா கிடைச்சிரும் நமக்கு. இப்போ இந்த கருணக்கிழங்கை நம்ம வந்து மிக்ஸில போட்டு ஒரு அடி அடிச்சாச்சு. பாத்தீங்கன்னா இப்போ வந்து நமக்கு சாஃப்டா நல்லா வடை போடுற மாதிரி அந்த அளவுக்கு சாஃப்டா பேட்டர் ஆயிடுச்சு. நான் சொன்ன மற்ற இன்கிரீடியன்ஸ் எல்லாமே இதை வந்து மிக்ஸில போட்டு அடிச்சு வச்சாச்சு. இதையுமே வந்து நல்லா நைஸா வந்து நம்ம அரைச்சாச்சு. இப்போ இது கூட வந்து நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். இதோட ஃப்ளேவரு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அரைச்ச ஃப்ளேவர் வந்து வாசனையே செம்மையாக இருக்கு வாசனை. இதுக்கு நான் கொஞ்சம் பொடியாக வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் கொத்தமல்லியும் நறுக்கி வச்சுருக்கேன். ஸோ இந்த கலவை கூட நம்ம வந்து இந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் கொத்தமல்லியும் போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மசால் வடை எப்படி கையில் தட்டி போடுவோமோ அந்த மாதிரி தட்டி போட்டு எடுத்துட வேண்டியதான். இப்போ இந்த மாவில் எல்லாம் போட்டு உப்பையும் நான் வந்து செக் பண்ணிட்டேன், எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஸோ இது மாதிரி பால்ஸாக நம்ம பிடிச்சி வச்சுக்கிட்டோன்னா நம்ம வந்து தட்டி போடுறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ ஒரு கடாயில் வந்து நான் எண்ணெய் சூடு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த மாவை வந்து நம்ம மசால் வடைக்கு எப்படி தட்டுவோமோ அந்த மாதிரி ஜஸ்ட் இப்படி ஒரு தட்டிட்டு எண்ணெயில் போடுற வேண்டியதான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நல்லா தளதளன்னு கொதிச்சுட்டு இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கொதிக்கிறது வந்து இப்போ அடங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வடை வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ வந்து இதை நம்ம எடுத்துடலாம். ஒரு சுவையான கருணக்கிழங்கு வடை வந்து நமக்கு இப்போ தயாராகிடுச்சு. இதை எங்கள் வீட்டில் எல்லாரும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு மட்டன் கோலா மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளோ வந்து அந்த ஒரு அரோமா வந்து இந்த வடைக்கு நமக்கு கிடச்சிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது எப்படி இருக்குன்னு சொல்லி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸையும் எனக்கு போடுங்க. ஆரோக்கியம் உதயமாகட்டும்.